பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இந்த ரட்சிப்பின் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறாங்களா, பெலிஸ்தியன் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள்னு போய் கேட்குறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஜபத்தின் நோக்கத்தை தெரியுது, ஆண்டவருடைய வல்லமை தெரிஞ்சு, அதனால் ஓயாமல் நீங்கள் அவருக்காக எங்களுக்காக நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன கிஃப்ட் தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், நீங்களே டைரெக்டாக கேளுங்கன்னு சொல்கிறார். நீங்களே டைரெக்டாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேணால் ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசியோ ஆசாரியத்தையோ நம்பி நிற்கலாம், கேட்கலாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்ட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வல்லமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது நான் மன இறங்கி உங்களுக்கு கிரியை செய்வேன். இந்த நேரத்தில் மத்தேயு 7:7 வசனத்தின் பிரகாரமாக கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நீங்கள் எதை விஷயத்தை வேணால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். அதை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்துலையும் ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்திற்கு பழக்கமானவர்கள். நாம் ஜெபிப்போம், கர்த்தருக்கு பரலோகத்திற்கு பழக்கமானவர்களாக மாறுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.